சென்னையில் டீ, காஃபி உள்ளிட்ட பானங்களின் விலை உயர்வு செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டீ, காஃபி பிரியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளது. சென்னையில் தற்போது ஒரு கப் தேநீர் 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஒரு கப் காஃபி 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சூழலில் அதன் விலை 20 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது தவிர பால் சார்ந்த பானங்களின் விலையும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது டீ, காஃபி பிரியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. ஒரு நாளைக்கு ஒரு 10 டீ குடிப்போம். ஸோ அது 3 ரூபா ஏற்றுனது எங்களுக்கே ஒரு இதுவாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதுகூட எங்களுக்கு டைம் இருக்காது. ஓப்பனாக சொல்லப்போனால் எங்களுக்கு அந்த டீ, காஃபி இதுதான் குடிச்சே பழகிருக்கோம் நாங்கள். ஸோ அது ஏற்றுனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சடனாக இந்த 3 ரூபான்றது அதிகபட்சம். இது ஒரு ரூபான்றது ஏற்றுறாங்க, ஓகே. சரி, சடனாக 2 ரூபா 3 ரூபான்றது அதை நம்ம 10 டீ, இப்போ எங்களை மாதிரி நான் ஒரு 10 டீ குடிக்கிறவங்களுக்கு, தினமும் 10 டீ 15 குடிக்கிறவங்களுக்கு அது பாதிப்பு தான். அது ஒரு நாளைக்கு நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 15 காஃபி கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 150 ஆகுது, மந்த்லி 450 ஆகுது, 4500 ஆகுது. ஒரு குவார்ட்டருடைய விலையே 150 ரூபா 160 ரூபா தான். குவார்ட்டர் விலை தான் ஏற்றுறானுங்க, பார்த்தா டீ விலை ஏற்றுறானுங்க. சென்னையில் சுமார் 3 ஆண்டுகளாக டீ, காஃபி உள்ளிட்ட பானங்களின் விலை உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது. ஆனால் தற்போது பால், டீ, காஃபி தூள் விலை உயர்வு, போக்குவரத்து செலவு, பணியாளர்களின் சம்பளம் உள்ளிட்ட காரணங்களால் தொடர்ந்து அதே விலையில் விற்பனை செய்ய முடியவில்லை என தேநீர் கடைகளின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பில்டிங் ரெண்ட் எல்லாம் பயங்கர ரேட் ஆயிடுச்சு. ஒரு கிலோ பாலுக்கே ஏறக்குறைய 30 ரூபா உயர்ந்திருக்கு. ஒரு கிலோ காப்பி தூளுக்கு 500 ரூபா உயர்ந்திருக்கு. வேலையாட்களுடைய சம்பளம், அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு கொடுக்குற எல்லாமே தண்ணி அடக்கம் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கி ஃப்ரீயாக கொடுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களால் முடியல, விலை உயர்த்தி தான் ஆகணுன்ற லெவலுக்கு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. சில பேர் நம்மகிட்ட பேசுகிறாங்க, எல்லாம் நீங்கள் தரமான பொருளை கொடுத்துட்டு விலையை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். சென்னையில் தேநீர் கடைகளின் எண்ணிக்கை அதிகம் என்றாலும் டீ, காஃபி பானங்களை பருகும் வாடிக்கையாளர்களும் கணிசமாக உள்ளனர். கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், வேலை தேடுவோர் பலரின் காலை உணவாக டீயும் வடையும் இருக்கும் நிலையில் இந்த விலை உயர்வு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறுகின்றனர்.